அண்மை செய்தி. அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். மே தின விழா பொதுக்கூட்டங்கள் தொடர்பான முக்கிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக சைது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் 1/5/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் உழைக்கும் வர்க்கம் உரிமை பெற்ற திருநாள் மே தினம் என்று தெரிவித்துள்ளார். ஓய்வு என்பதும் மகிழ்வு என்பதும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உண்டு என்ற அந்த உரிமை குரல் எழுப்பி அதில் வெற்றி பெற்ற நாள் மே தினம் என்றும், அந்த வெற்றியை தொடர்ந்து உழைக்கும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்படைய வேண்டும், உலக முன்னேற்றத்திற்காக தங்கள் இரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களுடைய வாழ்விலும் நல்வாழ்வு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உலகமெங்கும் மே தின நாள், அதாவது மே தினமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மே தின கொண்டாட்டங்கள் மூலம் தொழிலாளர்களுடைய பெருமை உலகிற்கு பறைசாற்றுவதோடு நின்றுவிடாமல் உழைக்கும் தொழிலாளர்களுடைய உரிமையை உலகெங்கும் பாதுகாத்திட வேண்டும் என்கிற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தை கொண்டாடும் வகையில் கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் வருகின்ற 1/5/2025 வியாழக்கிழமை அன்று மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று கழக நாளேடான நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழில் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்புடைய துணை நிர்வாகிகள், அதே போன்று தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடைபெற உள்ள மே தின பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள், சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மை நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு உள்ளாட்சி அமைப்புகளுடைய இந்நாள் முன்னாள் பிரதிகளுடன் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிகளுடன் இணைந்து சிறப்பு பேச்சாளரோடு தொடர்பு கொண்டு மே தின விழா பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழக நாளேடான நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் உடனிருந்து செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.